வெட்கத்திற்கு உள்ளாகவில்லை. இதோ நம் ஆண்டவர் இயேசு மகிமையோடு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளில் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ராஜாதி ராஜனாக, தேவாதி தேவனாக இதோ இந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. என்றென்றும் ஆராதனை, என்றென்றும் ஆராதனை. ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. என்றென்றும் ஆராதனை. ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. என்றென்றும் ஆராதனை. ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. என்றென்றும் ஆராதனை. உன்னத கடவுளின் திருமகனே, உன்னத கடவுளின் திருமகனே, தாவீதின் அரியணையில் இருப்பவரே,
தாவீதின் அரியணை இருப்பவரே உன்னத கடவுளின் திருமகனே உன்னத கடவுளின் திருமகனே தாவீதின் அரியணை இருப்பவரே தாவீதின் அரியணை இருப்பவரே யாக்கோபின் குடும்பத்தை ஆள்பவரே யாக்கோபின் குடும்பத்தை ஆள்பவரே என்றென்றும் ஆட்சி செய்வரே என்றென்றும் ஆட்சி செய்வரே ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை என்றென்றும் ஆராதனை ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை என்றென்றும் ஆராதனை யூதர்களின் அரசராக பிறந்தவரே யூதர்களின் அரசராக பிறந்தவரே ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டவரே ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டவரே யூதர்களின் அரசராக பிறந்தவரே யூதர்களின் அரசராக பிறந்தவரே ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டவரே ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டவரே அரசராய் சிலுவையிலே மரித்தவரே அரசராய் சிலுவையிலே மரித்தவரே என்றென்றும் அரசராய் இருப்பவரே என்றென்றும் அரசராய் இருப்பவரே ராஜாதி ராஜா இயேசு ராஜா ஆராதனை என்றென்றும் ஆராதனை ராஜாதி ராஜா இயேசு ராஜா உமக்கே ஆராதனை என்றென்றும் ஆராதனை இயேசுவின் புகழ் இயேசுவின் புகழ் இயேசுவின் நன்றி மரியே வாழ்க இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் மையப்படுத்துகிறேன் இயேசு ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே நீரே என் வாழ்வு நீரே என் மகிழ்ச்சி இயேசு ஆண்டவரே நீரே என் இன்பம் இயேசு ஆண்டவரே நீரே என் தகப்பன் இயேசு ஆண்டவரே நீரே என் தாய் இயேசு ஆண்டவரே நீரே என் சகோதரன் இயேசு ஆண்டவரே நீரே என் நண்பன் இயேசு ஆண்டவரே நீரே என் புதையல் இயேசு ஆண்டவரே நீரே என் முத்து இயேசு ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் இயேசு ஆண்டவரே நீரே என் வாழ்வு இதுவரை எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நன்றி கூறுகிறேன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நமக்கு கூப்பிடுகிறது அமைதியாக கூப்பிடுகிறதை கரையாக கொடுப்போம் எல்லாரும் எழுந்திருப்போம் உற்சாகமா எந்திரிங்க எல்லாரும் எந்திரிங்க எல்லாரும் உற்சாகமா இதோ இந்த நேரத்தில் வல்லமை ஆண்டுடைய வல்லமை நம்மை நிரப்பப்படியா அவருடைய பிரசன்னம் இந்த இடங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் எல்லா கரங்களை வைத்தோம் எல்லாரும் கரங்களை வைத்து எல்லா ரெண்டு கரங்களை நல்லா வைத்து சொல்லுங்க இயேசு வாழ்க 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 இயேசு வாழ்க
இயேசு ராஜா வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தவர் வாழ்க, விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தவர் வாழ்க, இறையாட்சி அறிவித்து அழுந்தவர் வாழ்க, இறையாட்சி அறிவித்து அழுந்தவர் வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, மெலடி. வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. பேய்களை ஓட்டிய இயேசு வாழ்க, பேய்களை ஓட்டிய இயேசு வாழ்க, நோய்களை நீக்கிய இயேசு வாழ்க, அனைவரும் நோய்களை நீக்கிய இயேசு வாழ்க, நோய்களை ஓட்டிய இயேசு வாழ்க, நோய்களை நீக்கிய இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, பாடும். வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, ராஜா வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என் உயிரானவரே, என் உயிரானவரே, உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை நான் அன்பு உம்மை செய்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். உம்மை வாழ்த்துகிறேன். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எனக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் இந்த பங்கிற்கும் உலக மக்களுக்கும் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் கைகளை உயர்த்தி வாயை நல்லா திறந்து சொல்றாரு. நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்பதை பல நன்மைகள் எனக்கு செய்யும் இயேசுவே, அத்தனைக்கும் நன்றி சொல்லி சொல்லி ஆராதிக்கிறேன். என்னுடைய பல நன்மைகள் எனக்கு செய்யும் இயேசுவே, அத்தனைக்கும் நன்றி சொல்லி சொல்லி ஆராதிக்கிறேன். வரும் என்னுடைய பல நன்மைகள் எனக்கு செய்யும் இயேசுவே, அத்தனைக்கும் நன்றி சொல்லி சொல்லி ஆராதிக்கிறேன். ஆராதிக்கிறேன், அன்பு கடவுளே. ஆராதிக்கிறேன், அன்பு கடவுளே. முழு உள்ளத்தோடே ஆராதிக்கிறேன், முழு உள்ளத்தோடே ஆராதிக்கிறேன், முழு ஆற்றலோடே அன்பு கடவுளே. காத்து தந்தீரே, நன்றி இயேசுவே. ஒளி தந்தீரே, நன்றி இயேசுவே. உணவு தந்தீரே, நன்றி இயேசுவே. தண்ணீர் தந்தீரே, நன்றி இயேசுவே. வீடு தந்தீரே, நன்றி இயேசுவே. ஒளி தந்தீரே, நன்றி இயேசுவே. அழைத்து வந்தீரே, நன்றி இயேசுவே. செழிக்க வந்தீரே, நன்றி இயேசுவே.
Hallelujah. Praise the Lord. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். நம்பிக்கையுள்ளவர்களே, ஒவ்வொரு வருடத்தாலும் வழங்க தந்தையர்கள் தயாராக இருக்கிறார்கள். தந்தை தந்தையுடைய இல்லத்தில் ஒருவரும் ஆலயத்தினுடைய போதிக்கோவை ஒருவரும் கலக்கடையில் 2 தினமாக ஒவ்வொரு வருடத்திலும் வழங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். பாடகர் குழுவினர் பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியான வாய்ப்பு. எனவே ஒவ்வொரு வருடத்தில் அனைவரும் முழுமையாக பகிர்ந்து இறைவனுடைய இலக்கத்தையும் மன்னிப்பையும் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நல்ல பாவ செய்திருந்தம் செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஆண்டுடைய இலக்கத்தினால் நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எனவே இந்த நாளிலே பாவ செய்திதான் மிக முக்கியமானது. ஒரு மனிதனை அவர்கள் ஆண்டவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். எல்லாம் கவனம் கேளுங்க. ஒரு பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஆசீர்வாதம். இயேசுவிற்கு நன்றி. வழியை வாழ்க்கை முடக்குவாதமற்றவரை இயேசு குணப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி பார்த்து மத்திய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்திய நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமற்ற மகனை துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மலைக்கு அருகே சிலர் இவன் கடவுளை படிக்கிறார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுது நட என்பதா? எது எழுது? மனிதனின் பாவங்களை மன்னிக்க மாநில அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் உலகவாதத்தை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்சியை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போடா. இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்று இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டு வருவோம். பிரியமானவர்களே, அது முடக்குவாதமற்றவன் பாவம் செய்து உடங்கி போய் கிடந்தான். அப்ப ஆண்டவர் அப்படி சொல்லப்படுறதுக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப அவனை மன்னிக்கப்படுறது யாரு? பாவம். அந்த பாவத்தை மன்னிச்சதுதான் அவன் எந்திரிச்சு நடக்கிறான். அதனால உங்களுடைய பாவங்களை நீங்க சொல்லிக்கலாம், உங்களுக்கு சுகம் உண்டாயிரும், உங்க மனதில் அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், தேவையில்லாத செலவுகள் வராது, ஆஸ்பத்திரிக்கு தேவையான காசு வீணாகாது, ஒரு குற்ற உணர்வு போகும், பயனுணர்வு போகும், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆமென். 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 பிரியமானவர்களே, யாரு பாவ செய்யறதுல அடிக்கடி பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால போய் பாவசனம் பண்ணணும். எல்லாருமே நல்ல பாவசனம் பண்ணிக்கிறீங்க. பாவசனம் பண்ண பிற்பாடு உங்களுக்கு நோய் நீக்குவதை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் செலவுக்கு வல்லமை கிடைக்கும். இயேசுவிற்கு சொல்லுங்க. இயேசுவிற்கு மத்தியான சாப்பிட்டவங்க நல்ல தெம்பா சொல்லுங்க. இயேசுவிற்கு நிறைய வாங்க. ஏன் சாப்பிட்டா சாப்பிட்டு என்ன செய்யணும்? நிறைய ஜெபிக்கணும், நிறைய தான தர்மம் செய்யணும். அதுக்கு சாப்பிடணும். நிறைய ஜெபிக்கணும், நிறைய நன்மை செய்யவும் நம்ம சாப்பிடணும். அப்போ வல்லமையா நம்ம ஜெபிக்கணும். நம்ம சாப்பிடுறதுல அப்ப நம்ம எவ்வளவு தெரியுமா ஜெபிக்கணும், எவ்வளவு தெரியுமா நம்ம போய் பாவம் செய்யணும். பேசுதா? அல்லேலூயா. எனக்கெல்லாம் யாராவது ஒரு பாதரை பார்த்தா உடனே பாவசேனம் செய்து ஆசையா இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சிருக்காலும் ஒரு பாதரை பார்த்தா பாவசேனம் பண்ணிடணும். எனக்கு எதாவது பேசுனேன், பேசுறது பண்ணி கோபப்பட்டு சோபேத்தலாம் இருந்தேன், கோச்சரை பண்ணி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அதனால பாவம் செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல பாவசம் பண்ணிக்கணும். என்ன பாவம்? முதல்ல போன என்ன சொல்லணும்? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி பெயராலே ஆமென். அங்க யார் இருக்கிற குருவானவர்கள? இயேசு இருக்கிறார். மறு பெருசு அந்த குருவானவர்கள் இயேசு இருக்கிறார். அதனால
பாருங்க, இயேசுவே நான் பாவி, என் பாவங்களே நான் என்ன சொல்றேன்னா சாமி சொல்றத இயேசுவே நான் பாவி முதல்ல தாசன் போட்டு இயேசுவே நான் பாவி, என் பாவங்களே முன்னாடி யோசிச்சுவாங்க என்ன பாவம். சில பேர் சொல்லுவாங்க பாவம் சாமி, என்ன பாவம் சாமி, ஒரு பாவமே பண்ணல சாமி, பாவம் பண்ணலையா கோபப்பட்டீங்களா, நான் கோபப்படல உடனே பேசுகிறேன் பேசுகிறீங்களா, நான் பேசுகிறேன் ஒன்று பாவம் இல்லைங்க. இதை புதுசு பேசுவதில் நமக்கு விசாரணை ஏமாறுவோம். கவனமா இருங்க. நான் உங்களுக்கு உதவியை நான் சொல்றேன். என்ன பாவம்? முதல்ல தீய எண்ணங்கள் புத்திரத்தை கையெழுப்பான், கெட்ட எண்ணங்கள் இருப்பான். அப்படியே பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போது ஈஸியா பார்க்க வேண்டிய எண்ணங்கள் இருப்பான், கெட்ட படங்களை பார்க்க எண்ணங்கள் இருப்பான், கண்ணி போல எண்ணங்கள் இருப்பான். அதாவது கெட்ட எண்ணங்கள் நினைச்சேன் உடனே அதை அடிச்சு நல்ல எண்ணம் கொடுக்கணும். அதாவது தீய எண்ணங்கள் நினைச்சேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது கெட்ட பார்க்கறது, ஆணவமா பார்க்கறது, கோபமா பார்க்கறது, அப்புறம் இச்சையா பார்க்கறது, கெட்ட பார்க்க. அப்புறம் வாய், முதல் தலையிலிருந்து வரோம், கண்ணுக்கு வரோம், அப்புறம் வாயில கெட்டதை பேசுறது, உடனே பேசுறது, கொள்ளாத பேசுறது. சில பேர் சொல்லுவாங்க வாய் பாப்பானே கை பாப்பானே, சி என்ன வாய்ப்பா ஒழுங்க சொல்லு, வாய்ப்பா என்ன உடனே பேசுறியா, ஆமா கொள்ளாத பேசுறியா, சொல்ல வேண்டியதானே வாய் பாப்பே கை பாப்பேன், என்ன வாய் பாப்பா கை பாப்பா ஓப்பனா சொல்லு, தெளிவா சொல்லு, செஞ்சிருப்பேன் என்ன செஞ்சிருப்பேன் செஞ்சே ஒன்றில் வர. இதுதான் மழுப்புறது. நீ மழுப்பாத. ஆண்டவருக்கு உண்மை மனிதர் பலர்கள் நிறைய நடந்து பெறுவார் என்று நீதிபதிகள் 28 சொல்கிறார். அதனால ஆண்டவருக்கு போய் ஆயக்காரன் தாழ்த்தினான், பாவிகள் இறக்குவார், வரிசையை பீத்திக்கிட்டான். இவ்வளவு நான் ஜெபம் பண்றேன், நோன்பு இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், பீத்திக்கிட்டான். ஆண்டவர் அவனை அழுதுட்டான். பாவிகள் இறக்கவாய் சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட அந்த ஆயக்காரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். சொல்லுங்க ஆமென். கைதுக்கு ஆமென். கையாளத்தை பார்த்து வாயிலாசத்தை பார்த்து வாயில கை தூக்கி என்ன செய்யணும், வாயில திறந்து கை தூக்கி சொல்லணும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தெளிவா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் பிசாசியான வச்சிருக்கான், பாவம் செய்யறவர்கள் நிறைய நல்ல மாதிரி. ஆனா நிறைய பாவங்கள் நிறைய உடனே கிடைக்கும். ஒரு முறை பாவத்தை நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், இல்லைன்னா நிறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும், துன்பம் வந்து இருக்கும் அப்படிங்கிற வழியில. அதனால கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்திலிருந்து ஒரு கணவன் மனைவியும் ஒரு பிள்ளைக்கு வந்தாங்க. அதை வியாதியா வியாதியா வருவாங்க சபைகளெல்லாம் இதுக்கே போது ஆஸ்பத்திரிக்கு பாவசனை பண்ணி சொல்லிட்டு 2 பேரும் மூசப்படி பாவசம் பண்ணிட்டு நீங்க வீட்டில் போய் நிறைய பேர் படிக்க சிவமல் செய்ய சேமல் சொல்லிட்டே இருக்க. இந்த மாதிரி சிவமல் தூசிட்டே இருக்கு. அந்த பிள்ளை போய் போன் பண்ணிட்டு ஒரு நாள் டிசம்பர் மாதம் பழைய மாதம் காலையில் கல்யாண விஷயம் வெளியே வந்து செயல்பட்டு பார்த்தா மிஸ்கால் கூட்டு பார்த்தா அதை நான் தான் வந்தேன். அன்றைக்கு நான் பெங்களூர் வந்தேனே பாவசம் பண்ணி. அதனால நாங்கள் தொழில் செஞ்சோம், ஒன்றுமே வேலை ஒன்றுமே உருப்படலை. ஆனால் ஒரு பாவசம் பண்ணி வந்த பாடு நிறைய பயிர்கள் படிச்சு நிறைய சோழர் பண்ணி தூச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் சபை வியாபாரம் பார்த்தேன், சேலைகள் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய்க்கு ஓடுது, ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய்க்கு ஓடுது. அதை எடுத்து நான் இது பண்றேன், அது நிறைய போகுது. ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க, நான் வந்து சாட்சி சொல்லிடுறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பாவசைகள் செஞ்சுட்டு போனது பாடு நிறைய வயல படிக்கும் போல, நிறைய ஜோரா செய்யும் போல, நிறைய துணிக்கும் போல, ஆண்டுகளை கூப்பிட போல ஆசீர்வாதங்கள் கண்டு வருகிறது. தேவையில்லா செலவு நிறுத்தப்படுகிறது, தொழில் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பாவசைகள் முக்கியம். என்ன பாவம்? தீய எண்ணங்கள், தீய பார்க்க, அப்புறம் பொய் பேசுறது, பொருளை பேசுறது, பொருளாதார பேசுறது, அது மாதிரி காரியங்கள். அதுக்கப்புறம் வந்து திருடுவது, அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை புசைக்கு போகாம இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை புசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஒரு சொல்ல ஆலயம் தேடாத, கடையை திறக்காத, வீட்டுக்கு போ, வீட்டுல இருந்து கழுதுக்கு போகாத, வயதுக்கு போய் உறவோட போகாத. அன்றைக்கு ஆண்டுடைய கருத்துக்கிட்ட அப்படியே கிடந்தா கிடைக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் பாதிக்கிறார். நீ கருதத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் கருதத்துக்கு பூசைக்கு போகாம நீ கருதுனா அங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். 1 லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டு போகணும். அர்த்தம் என்ன? ஆண்டவர் நீ ஒரு கணக்கு போட்டு அவர் ஒரு கணக்கு போடுவார். அவருக்குரிய நீ கொடுக்கணும், அவருக்குரிய செசாரிக்குரிய செசாரிக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும். கொஞ்ச நாள் வாழக்கூடிய உலக காரியங்களுக்கு நிறைய சில பேர் சொல்லக்கூடாது, ஆத்மாவுக்கு நிறைய நேரம் செல்கிறோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாம இருக்கிறது பாவம், லேட்டா போகிறது பாவம். முன்னாடியே போகணும், பயிற்சி போகணும். அது எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பூசை எடுத்தது பேச்சு தயவுபடி பேசுவது.
கிறிஸ்தவ நடந்ததும் ஏதாவது வியாதி போட்டு தண்ணி போய் பாரு, இங்கே போய் பாரு சொன்ன போல நீ போயிருந்தா என்ன நடக்கும்? திருப்பாடல் 16:4 சொல்கிறது, ஏற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். துன்பம் பெறும். இயேசு ஒரே சர்வீஸ் விசுவாசிக்கிறது அங்கே போய் மொட்டை போட்டினா அடி விழுக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், துன்பங்கள் பெருகும். அப்படி போய் ஏதாவது எழுதுக்கணும், ஏதாவது காய்கறி ஏதாவது வேண்டாத காரியங்களை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருந்தா உன் வீட்டையே உடைச்சிடும், தூக்கி எரிஞ்சிடும். ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு தெய்வங்களை நீ பின்பற்றிருக்கா, அதனுடைய பொருட்களை உன் வீட்டுக்குள்ள வாங்கி வச்சிருக்கா, உன் வீட்டுல துன்பம் வருகிறதோ, செலவு வருகிறதோ, பிரச்சனை வருகிறதோ, காரணம் பிசாசுடைய காரியங்களை உன் வீட்டுக்குள் வைத்திருக்கிறாயோ தூக்கி எரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறது சொல்லுங்க. அது மாதிரி பிரச்சார மண்டலம் மற்ற மனைவி, மற்ற கணவர்கள், மற்ற ஆண்களோடு பெண்களோடு கவலை செய்வது, பிரச்சார காரியம், மதுபானம் குடிப்பது. யாரும் மதுபானம் குடிச்சுட்டு பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்களோட உடல் அழுகி போகும், முழுத்து வழி என்று பயிற்சி இருக்கிறது. சீராக்கியா 19 அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. மதுபானம், பிரச்சார வாழ்க்கை, ஆணோடு பெண்ணோடு தவறான பழக்கம் என்பது உடல் அழுத்த நோயிலும் நாங்கள் பிரமாணிக்காக இருக்க சொல்லிட்டு அங்கே போய் தன்னுடைய ஆய்வாளர்களுடைய உடலை நீ தீர்ப்படுத்துகிறாயோ அன்றைய கடலை வந்து குடிகாரர்கள் செல்வராக சிறியவற்றை புறக்கணிப்போம். சிறிது சிறிது அபிவிருத்தி செய்கிறார். மதுவும் மாவும் ஞானிகளை எரிகிற செய்யும். விளைவாதோடு உடல் கொள்வோம், அசல் துணி கொள்வர். அவர்கள் உடல் அழிவுட உடல் செல்லும் அசல் துணி கொள்வோர் விரைவில் எடுத்துக் கொள்ளப்பட்ட. யாரு தப்பான வாழ்க்கையை உணர்வு கொள்றாங்களோ அவங்க சீக்கிரமே சென்று வருவாங்க. அவங்களுடைய உடல் அழிவுட உடல் தின்னும். அது நான் சொல்லல, சீராக்கினான் 19 அதிகாரம். அழகான பெண்களுக்கு ஒரு கண்களை திருப்பிக் கொள்ளும். அந்த சீராக்கினான் 9 அதிகாரத்திலே சொல்கிறது, உடைய பார்வை பரிசுத்தமான ஒரு பார்வையாக இருக்கணும். சீராக் 9 சொல்கிறது, அழகான பெண்களுக்கு கண்களை திருப்பிக்கணும். அதுக்கு அழகான ஆண்கள் பிறர் மனைவியின் அழகை சொல்றாரு. பெண்களின் அழகான பல வேறு விளங்குகிறது. இதனால் காமம் தீய பட்சியும் அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விரும்பினாரே அவருடைய மரியாதை கருக்காதே. உன் மனம் அவர்களை வழங்கிவிடும், முடிவில் வாழ்வில் வீழ்ச்சி வரும் என்று சீராக் ஞானம் 9 அதிகாரம் சொல்கிறது. அப்படி ஒருவேளை தவறான உறவு வச்சிருந்தா, தவறான மதுபானங்களை குடிச்சிருந்தா போய் பாவசை கண்ணாடி அதுவரே நினைச்சுக்கல, இன்னும் நான் திருந்துருவேன், இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி மனதில் நினைக்கும் போது ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பெரிய பாவிகள் தான் பெரிய சிறுகளாக மாறுகிறார்கள். எனவே அந்த ஊதாரி மகன் திருப்பி வந்து பண்டிகையோடு திருந்த அந்த காப்பாடி விட்டு வெளியே போன போது அவனுக்கு பண்டிகை நெச்சோடு கிடைக்கல. நீ கடலை விட்டு விலகி போகும்போது உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஊதாரி மகனை திரும்பி வந்து ஆண்டவரே இன்னும் நேர்மையா இருப்பேன், இன்னும் எல்லாத்தையும் தூய்மையா இருப்பேன், இன்னும் தாட்சியா இருப்பேன், இன்னும் உண்மையா இருப்பேன், கெட்ட நண்பர்களோடு சேர மாட்டேன், கெட்ட வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்ட பழங்களை பார்க்க மாட்டேன், அவசியம் பண்ண மாட்டேன் என்று முடிவெடுத்து ஆண்டவரே மனம் வந்து அழுது கண்ணீர் எடுத்து ஒரு பாவங்களை நீ சொல்லி வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. கருணை நன்மைக்கு காரணம். அதனால பேச்சு தெய்வங்களை பின்பற்றிருக்காங்களோ உடனே சொல்லு பொருட்கள் இருந்தால் தூக்கி எரிஞ்சு அதுக்கடுத்து வந்து அந்த அவரோட சண்டை போடுறது, நன்னிக்காமல் இருக்கிறது, பேராசை, சீற்றம், காமவெளி, சோபேறித்தனம், தலையான பாவங்கள், பெருந்தீனி, பொறாமை போன்ற பாவங்கள், தற்பெருமை, இதெல்லாம் தலையான 7 பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. 7 பாவங்கள்: தற்பெருமை, சீற்ற கோபம், காமவெளி, பேராசை, பெருந்தீனி, விரும்பல், பொறாமை, சோம்பல். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லக்கூடிய பாவங்கள் இருந்தால் யோசித்து பார்த்துட்டு ஆண்டவரை போய் மன்னிப்பீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. சகோதரியே இது ஒரு அருமையான வாய்ப்பு. சுகந்தா போய் இந்த மாதிரி பாவத்தை பண்ணி போனேன் விடாது ஆண்மை சொல்லுங்க. இயேசுவே சாமி பாவங்கள் சாப்பிட நினைச்சு பார்க்கணும். சில பாவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். 5 வயசுல 7 வயசுல 10 வயசுல செஞ்ச பாவங்கள் ஆவியானவர் தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதனால தடைகள் நிற்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். சொல்லக்கூடிய பாவம் மன்னிக்கப்படும், சொல்லாத பாவம் உன் வீட்டு வாசப்படியில் அது கிடைக்கும், ஆசீர்வாதங்களை தடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே நிறைய வாழ்க. அதனால இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான அருட்பணியானது இங்கே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாவங்களை அறிக்கையிடுவோம். டிவி அதிகமாக பார்க்கிறது, செல்போனா நோண்டி இருக்கிறது, பயிர் படிக்காமல் இருக்கிறது, ஜெபமாலை செய்ய இருக்கிறது, துஷ்டாக இருக்கிறது, குடும்ப ஜெபமாலை
இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரி வேற மனைவியை தவறாக உற்று பார்ப்பது, வேற கணவனை தவறாக உற்று பார்ப்பது, செல்போனை தவறாக பேசுவது, தவறான கடலை பார்ப்பது, நன்மை செய்ய வாய்ப்பு செய்யாமல் இருப்பது, ஏழை பணக்காரர் என்று ஆள் பார்த்து செயல்படுவது பாவம், குட்டி வேலை பாவம், ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுக்காம பூசைக்கு போகாம டிவி பார்க்கறது, ஞாயிற்றுக்கிழமை காரியங்களை செய்யாம காரியங்களை தருவது, பொருள் ஆசை, சிறுவழி வாழ்க்கைக்கு ஈடான பொருள் ஆசை, இது போன்ற காரியங்கள் அதுக்கு ஆடம்பரமான வாழ்வு, பிடிவாதம், கீழ்ப்படியாக இருக்கிறது, நேரங்களை வீணடிப்பது, இப்படி எத்தனையோ பாவங்கள் பாருங்க. தாய் தகவல் மதிக்காமல் இருக்கிறது, பேச்சு தெளிவாக வெளிப்படுவது, ஆண்டுடைய பெயரை வீணா சொல்வது, பொய் சத்தியம் பண்ணுவது, மது மாறு சூழ்ந்து போன்ற காரியங்கள், நிச்சயமான சுயநலம் செய்வது, அதுபோல அபாசம் பண்ணுவது, கருச்சிதைவு பண்ணுவது, கரு கழிப்பது, இதெல்லாம் பாவம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போன ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போய் பாவம் பண்ணிட்டு குருவானவர் ஏதாவது பரிகாரம் சொன்னா திருப்பாடல் படிக்க சொன்னா இங்க வந்து அதை செய்யணும். அந்த நேரத்தில் உத்தம சம்பளம் சொல்லணும். சுருக்கமான மனதிய மந்திரம் மனசு இதெல்லாம் புது செய்யுது நன்மையில் இருக்கிற அந்த செலத்தை சொல்லணும். பயபக்தியோட சொல்லிட்டு இதெல்லாம் பாவங்களை எடுத்து பார்க்கணும். அதை ஒன்று விடாமல் அறிக்கையிடணும். பாவத்துக்காக மனம் வந்தனும் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றணும். இனிமேல் நல்லபடி வாழ்வை இனிமேல் பாவ பரிகார வாழ்க்கை வாழ வேண்டும். திருப்பாடல் 51 சொல்கிறபடி கடவுளுக்கு ஏற்றபடி நொறுக்கிய உள்ளமே, கடவுளை காலூற்றி நொறுக்கிய உள்ளத்தை நீ புறக்கணிப்பதில்லை. ஆண்டவர் விரும்புவது உள்ளத்து உண்மையை. கடவுள் விரும்புவது உள்ளத்துல உண்மையா இருக்கணும், மனசாட்சிப்படி உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு பயந்து ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆகவே இந்த நேரத்தில் அந்த உறவுகளே மற்றவர்கள் திருப்பாடல் 51 அமைதியாக வாசிக்கலாம். யாராவது எடுத்து அமைதியாக வாசிக்கலாம். மற்றவர்களாம் சிலவர்கள் சில பாவங்கள் நிகழ்ச்சி பாருங்க. ரொம்ப முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை பூசி யாராவது போக வேண்டியோம் நான் போகிறேன்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து மதுபானங்களை குடிப்பது, சிகரெட் குடிப்பது, பாக்கு போடுவது, இது போன்ற காரியங்களை போடுவது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு தடவை ஒரு அம்மா சொன்னாங்க, புருஷனை வச்சுட்டு அழுதுச்சு, புருஷனை நந்திரிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க கழுத்துல கட்டி பாரு சொன்னாங்க. மந்திரிகள் இருக்கட்டும், எதுவும் கெட்ட பழங்க. அந்த சொன்னாரு அம்மா பாரு என்ன பழங்க பான்பராக்கு போட்டேன். பான்பராக்கு எவ்வளவு காலம் இருக்கீங்க? கணேஷ் என்ன சொன்னது? கணேஷ் ஏற்பட்டேன். எவ்வளவு காலம் இருக்கீங்க? 2 வருஷம். 2 வருஷம் போது கேன்சர் கட்டி வந்துச்சு. கேன்சர் புகார்கோ வீண் நாசு கேன்சர் புகையிலே புற்றுநோய் உருவாக்க பரவி போட்டுட்டு இவர் போய் பழகிட்டார். உடனே விட்டோம். ஆலோசனை மானம் மாறுது. இந்தே தகுந்த காலம் இந்தே நீக்கினார், இதுவே தகுந்த காலம் இந்தே நீக்கினார் போடுறோம். இது போடுறோம். எனக்கு தெரியும் ஒருத்தர் வந்து வீடு பாட்ட சொல்றாரு, வீடு குடிக்காம ஒரு நாள் அப்ப நினைச்சாரு நான் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய உடல் கடவுளை ஆலயம் இது எனக்கு தேவையா? எனக்கு தேவையில்லை, எத்தனை நாள் விட்டு போயிடும், நான் குடிக்க மாட்டேன், சாதனை வரை குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வீடு பாட்டை ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி சிந்து குப்பத்தில் எல்லாம் கடைசி வீடு பாட்டை ஓப்பன் பண்ணாரு. 10-15 வருஷம் ஆச்சு. இதுவரை அதுவரை தொட்டதே இல்லை. யார் கட்டாயப்பட்டினாலும் அதுவரையும் தொட்டதே இல்லை. காரணம் மாணவர்கள் மன உறுதியோடு இருக்கிறவரை மீட்படைகிறார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, யாரெல்லாம் மன உறுதியோடு இருக்கிறார்களோ அவர் மீட்படைகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மனுஷன் இருக்காங்க. 2 மனுஷன் இருக்காங்க. 2 பேர். ஒருத்தர் தனிமணி, இன்னொருத்தர் சொன்னா அதை கருத்துல ரத்தம் குடிச்சு கொட்டாடி குடிச்சு குடிக்கூட நினைச்சு அந்த நேரத்தில் முடிவு பண்ணி யார் சொன்னா கேட்கறது இல்லை. மதுமணத்திற்கு 8 வருஷம் ஆச்சு பாரு. மதுமணத்தை தொடவே இல்லை பாரு. எந்த ட்ரீட்மெண்ட் போட பாரு. மன வைராக்கியத்தோட ஒரு முடிவு எடுத்த பாரு. நடுவில் இருக்க பாரு. யார் சொன்னா கேட்க மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன்னா குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறா பேசுறது சொல்லுங்க. வாய்ப்பு பூமிக்கெல்லாம் படிச்சிருக்கிறான். இயேசுவுக்கு நிறைய வாங்க, நிறைய வாங்க. ஆளுடைய வாங்க சொல்லுகிறது, இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்கப்படுவார்கள். இன்னைக்கு மன உறுதி இருக்கா? 60 வருஷம் ஒருத்தர் சிகரெட் குடிச்சார், குடி குடிச்சார். ஒரு தடவை பாலம் பார்க்க என்ன வயசு இதை போய் குடிச்சிருக்கா வீட்டை போய் சொல்லியிருக்காரு. கொண்டாடிட்ட பாதத்தை போனேன், பாதத்தை தீர்த்துட்டாரு. உடனே மனைவி சொன்னாங்க, பாதம் நல்லதான் சொன்னாங்க, அந்த சைனை விட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடி மனைவி 2 ஊர் கொடுத்துட்டு
கொடுத்தோன்னே பாட்டு வந்தப்ப நீங்கள் 60 வருஷமா பேசிட்டு நீங்கள் பழகி போச்சு ஒன்று செய்யுங்க. எப்படா பேசிட்டு பார்த்தா எனக்கு ஆசை வருது பழகி வேற வழி இல்லை. அப்போதைக்கு ஆசை வருவதை தயவுசெய்து உங்களுக்கு என்ன விருப்பமோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு சாக்லேட்டோ ஒரு டீயோ ஏதோ ஒரு பணியோ நீங்கள் குடிக்க ஒரு குடிக்கலையோ ஒரு 40 நாளைக்கு தயவுசெய்து கிடையாது. அவர் இருந்திருக்காரு இடையில குடிச்சு குடிச்சு பழக்கனால சிகரெட் குடி ஆசையாக வந்து குடிக்கக்கூடாது ஏன்னா 40 நாள் ஆகும் சொல்லி இருந்திருக்காரு. 40 நாள் ஆகிடுச்சு. 40 நாள் ஆகிருப்பாரு. அதுக்கு அப்படிதான் வந்துருச்சு. அப்படிதான் வந்துருச்சு. இப்போ யாராவது சிகரெட் குடி பத்த வச்சா ஏன்டா சரக்கு குடிச்சீங்க விட்டு வரலையா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. எவரு 60 வருஷமா குடிச்சிருக்கிறவரு 40 நாளைக்கு அவர் இருந்து அது பழக்கமாகி இன்னைக்கு நல்லா இருக்காரு. அதனாலதான் 40 நாட்கள் மோசே 40 நாட்கள் அழைத்து போய் 40 பகல் நேரம் ஆண்டவரோடு இருந்து அவருடைய திருச்சட்டத்தை பத்திரத்தை வாங்கி இருக்கிறார். 40 நாட்கள் இயேசு நோன்பு இருந்து சென்று தன்னுடைய பணிவாளை தொடங்கினார். 40 நாட்கள் உடனே மீண்டும் உடல் செய்து ஆசைகளை எடுத்து ஒதுக்கினார். வெற்றி கொண்டார். யோனாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இன்னும் 40 நாட்களில் நினைவு அழிக்கப்படும். மக்கள் நடித்துக்கொள்ளே என்றார். இந்த நினைவுகளை அழிப்பது என்று ஆண்டவர் சொன்னார். நினைவு மக்களுக்கு அந்த யோனா போதித்தார். அவர்களை சாம்பலில் சாப்பிட நிறுத்தி அரசு முதல் ஆண்டினுடைய பெருமைகளை அவர்கள் ஆண்டவர்களுக்கு கதறினார்கள். ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் தீமை செய்வதை விட்டுவிட்டு அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் சபத்திலும் கவனத்திலும் தர்மத்திலும் நீ வளரும்படியாக வேத வாசிப்பிலும் ஜெபமாலையிலும் துதியிலும் தர்ம செயலிலும் பாவ மன்னிப்பிலும் நீ சிறந்து விளங்கும்படியாக ஆண்டவருடைய வாழ்வை மாற்றும்படியாக மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இயேசுவை நம்புகளுடைய வார்த்தையை நம்புக. விண்ணரசு நம்புகள் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல பாவ செய்யும்படியாக ஆண்டவருக்கு அழைக்கிறார். ஆமென், ஆமென். நல்ல பாவசனம் பண்ணுங்க. ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் போய் மந்திரம் தூக்கம் வந்துச்சு. ஒரு மந்திரம் வைக்க போறான். உடனே அந்த சொல்றான், ஒரு 30,000 ரூபாய் சரி பண்ணேன். ஒரு கணக்காயிருச்சு. 30,000 சரி சரி வந்துட்டு ஒரு 70 வாங்கி கொடுத்தேன். உடனே 70 வாங்கிட்டு இந்த கிறிஸ்தவர் வந்திருக்காரு. அந்த வீட்டில் வச்சு தூக்குறாரு. திடீர்னு பார்த்தா நடுவாய் கவனம் காலை ஏதோ கவி கொஞ்சம் மாதிரி எதிர்த்தார். என்னன்னு பார்த்தா ஏதோ கவி என்ன அது நல்லா தான் கம்பு பிடிச்சி பாம்பு மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிறார். தூக்குறாரு. திடீர்னு கவனம் கவி பாம்பு நடுவாய் கவி வாடி சுட்டு ஆடி எதிர்த்தார். இந்த மாதிரி ஒரு தூக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனே இயேசு உன்னை கடவுளுக்கு போறேன் தேய்காரி பார்க்கணும் நம்ப வைக்க அவன் எழுத்துட்டானே. ஆஹா கூப்பிட்டான். படி அந்த எழுத்து கேட்பாள். அவன் எழுத்து தூக்கி தெரிஞ்சு வந்தான். தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் படுதான். எப்ப பேய் காரியத்தை கொண்டு வந்து உண்மையான இயேசுவை கும்பிடுறவங்க பேய் காரியத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சானோ அப்ப தப்பா இருந்துச்சு. நீ ஆண்டவருக்கு கூட நீ உண்மையான கடவுள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் கடவுள் நானே இருக்கிறதா நானே என்ன தவிர கடவுள் இல்லை என்று சொன்னேன். அந்த கடவுளுக்கு ஒரு பொருளுக்கான ஒரு யாருக்கு சொல்லிட்டு பிசாசு காரியம் நீ பார்க்க போனா உன் குடும்பத்தை நாசமாக்கிடும். உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை ஒன்று பண்ணிடும். செலவுகளை ஒன்று பண்ணிடும். பிசாசு அழிக்க நினைக்கும். ஆனால் ஆண்டவர் உனக்காக வாடி கொடுத்த என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சென்னையிலிருந்து ஒரு தங்கச்சி பேரு அசோக்குமார் கல்யாணம். அவருடைய மகன் விழுந்து அது அடிக்கப்பட்டுச்சு. இந்த பிள்ளை பக்தி அற்புதம் பண்ணிட்டு ஒரு கிறிஸ்துவ விசுவாசம் சொல்லியிருக்காரு. என்ன சேவை பண்ணிருக்கீங்க எவ்வளவு ஒரு போய் பார்க்க வேண்டியதானே. எப்படி ராயப்பேடு வந்து ராயப்பேடு விசுவாசம் பேசும்போது நான் கோப்பினால சாதனை ராயப்பேடு ஆலோசனாங்க. அது மாதிரி இந்த கிறிஸ்துவ விசுவாசம் வழி அப்படியே சொல்லி என்ன ஜபமா நீங்க நடக்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோ அந்த மாதிரி போறதுக்கு என் பிள்ளை செத்து போறது நல்லது. இயேசு விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, இயேசு விட்டு போக எனக்கு கற்பனா. கொஞ்ச நாள்ல நான் இயேசு அந்த பாடலை முழு சொல்ல
சகோதரி சகோதரியா கருத்துடைய வீட்டுடைய காலையோ ஏதாவது கட்டில இருக்காதுன்னா உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது தொகை வீடு இருக்குதுன்னா வீட்டுல போக தொகை வருது ஏதாவது சங்கர் தொகை வருது விசாக தொகை வருது கட்டாய் தொகை வருது இப்படி சிரமங்களை பிடிச்சது இல்லை கயிறு கொடுத்தாரு அந்த ஓரிசார் கயிறு கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு ஒருபாடு இருக்கும் ஒரு விடத்தை காட்டு சொல்றாங்க அவர்கிட்ட போன இவர்கிட்ட போன சொன்னா யாராவது ஒரு ஆட்டத்தை வந்திருக்காரு இந்த படத்தை வச்சு வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு மாமியாருக்கு மருமகளுக்கும் செய்கிற வச்சுட்டு சொல்லிட்டாங்க அவனால சொல்றாங்க சரிக்கிறவங்க சொல்லிடா போகக்கூடாத ஆட்ட போனா யாரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆனந்தம் ஆகிடும் உன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆகும் உருவான போ வேற யாருமே போகாது நக்கன் ஆண்டு போ பைபிள கையெழு சொன்ன கையெழு கண்ட கயிறு தூக்கி எறி வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே வேற்றினத்தாருடைய நீ கிறிஸ்தவனா வேற்று இனத்தாருடைய இயேசுவை நம்பாதவர்கள் செய்யக்கூடிய அருவருப்பான காரியங்களை கற்றுக்கொள்ளாதே என்று சொல்கிறார். வேற்றினத்தாருடைய அருவருப்பான காரியம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் நிலையை ஒப்பிடக்கூடிய நீ வேற்றினத்தாருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாத. அதுதான் இணைச்சட்டம் 12:9 சொல்லுது. நல்லா கேட்கிறாங்க. உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போனவன் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயலை கற்றுக்கொள்ளாதே. நல்ல கவனிங்க. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏறி விடுகிறவனும் மாயவித்தைக்காரனும் இறந்தவரிடம் குறி கேட்கிறவனும் உங்களுடைய இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயலின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்து விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் வரும்? அந்த நாட்கள் கடைசி நாட்கள் எப்படி வரும்? கடைசி நாட்கள் எல்லாம் கேட்டுக்க. பைபிள் கைது இருக்கிறதா வாசிக்கிறதுக்கு கைது வாசிக்கிறதுக்கு கைது தட்டு இவ்வளவு லேட்டா இவ்வளவு லேட்டா இவ்வளவு மசமசம் வாழ்க்கை மசமசம் இருக்கு. மசமசம் இருந்ததெல்லாம் போதும். அதெல்லாம் கைது கொஞ்ச நேரம் தூக்கி உடனே கை கீழே போடு. ஒரு 6 மணி நேரம் தூக்கினா கொம்புடாது. ஒரு 6 மணி நேரம் கை தூக்கி காட்டுறதுக்கு இங்க வலிக்கிறது இருக்க மாதிரி வேற வழி இல்லை. இந்த படம் அடிக்காம வேற வழி இல்லை. பாருங்க, கையை தூக்கின ஆள் கூட கையில கூட என்ன இருக்கணும்? என்ன ஆயிரத்தி சொல்றோம் என்ன இருக்கணும்? போடாது. அதுதான் வாழ்க்கையில் நிம்மதியாக உட்கார்ந்து நிறைய பேர் எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பணம் இருக்கலாம், எவ்வளவு சுக்கு மிஞ்சாது. பைபிள் தான் அவனுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். பைபிள் ஆண்டுடைய வாக்கு தான் அவனை நிலைவாழ்வு கொண்டு போய் சேர்க்கிறோம். நிலைவாழ்வு கொண்டு போய் சேர்ப்பது பைபிள் தான். நல்லா தெரிஞ்சுக்க. இன்னும் தூங்கி இருக்காதீங்க. ஆண்டு சொல்கிறார் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக வரும்? அந்த கடைசி நாட்கள் பைபிள் சொல்கிறது வாசிப்போட எடுத்து வாசி பாருங்க. அந்த நாட்கள் பயங்கரமான நாளா இருக்கும். அந்த கடைசி நாட்கள் இறுதி நாட்கள் மாண்ட மகன் வரும்போது என்ன நிகழும்? மேலும் கதிரவழிக்கும் விழாவிலும் மின்மிகளும் அடையாளங்கள் ஏற்படும். மண்ணுடைக்கும் மக்களிடங்கள் கடலின் முதலில் உலகத்தினால் கடலில் என்ன செய்வது தெரியாத குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேர்மோ என்று எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் வருவர். என்னை வான்வெளி கோள்கள் அதிரும். அழகின்றன கடைசி காலங்களில் வான்வெளி கோள்கள் அதிரும். ஒரு இறுதி சாலை கூட கலங்கி போயிடும். இதே கலங்கி போயிடும். நம்ம வாழ்க்கையை பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன். கட்டாய வந்தவங்களா இறுதி சொன்னால ஊர்ல கலங்கி போய் வந்தேன். ஒரு இறுதி சாலை அப்படி இருக்கு. வான்வெளி கோள்கள் கதறா அது கலங்கும் போத அதிரும் போத கடைசி நாட்கள் பயங்கரமான நாட்களாக இருக்கும். ஆண்டவர் பைபிளோடு மோசத்திலிருந்து வானத்தோடு சூழ வரும்போது லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் நல்லா கேட்கிறீங்க. லூக்கா நற்செய்தி 21 நல்ல காலத்தை கேட்கிறீங்க. செவியுள்ளவர் கேட்கட்டும். லூக்கா 21 வாசித்தவர் கேட்கட்டும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மாண்டவன் மேலும் மீது வருவதை காண்பார்கள். இவை திகழ தொடங்கும் போது நீங்கள் கலைந்து வருவீர்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அப்ப என்ன செய்யணும்? மாண்ட மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் புதி வெறி நல்லா கேட்குதா? புரிகிறவங்களா? உங்கள் உள்ளங்கள் ஒரு திருவிழா பாட்டு பண்ணாத, அது பரிசுத்தமான நாட்களை அசுத்தப்படுத்தாத. ஞாயிற்றுக்கிழமை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரே பங்கு குடும்பமாக பங்கு வரணும். அந்த
எல்லாம் கல்யாணம் வைக்கப்படாது. ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு வயது வைக்கப்படலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆயிரம் ஆயிரத்தில் அல்லேலூயா. சித்துப்பாங்களா அது பேசாம உயிரோடு இருக்கிற ஆயிரத்தில் அல்லேலூயா. பிரைஸ்லா, உயிரோடு இருக்கிற மட்டும் இயேசுவை போய் சொல்லு. அல்லேலூயா, இயேசுவுகள் மகிமை வாழ்க, மகிமையே வாழ்க. ஆண்டவருக்கு பயந்து நடப்பேன், அம்மையா வாழ்வேன், மனதிற்கிறதுல இயேசுவே போய் சொல்லு. நான் நரகத்துக்கு போய் எண்ணிக்கிறோட இயேசுவே போய் சொல்லு. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கையுடைய கவலையினாலும் அந்த விளையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போட்டு சிக்க வைக்காதவருக்கு எச்சரிக்கையாக இருக்கு. மண்டபம் எங்கு குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். அவையால் நிகழப்போம் அனைத்திலிருந்து தப்புவதற்கும் மாநில மகன்களை இருக்க வளராததற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து நன்றாக. எப்பொழுதும் விழிப்பாயிருந்து நன்றாக. என்னவா என்னவா எப்பொழுதும் விழிப்பாயிருந்து நன்றாக. என்னவா சொல்லுங்க. எப்பொழுதும் விழிப்பாய் வாழ்க்கையை தேவம் மாறும். விழிப்பான செவி விழித்திருந்து செவிப்பேன் அதிகமாக செவிப்பேன். சோதனை விழித்திருந்து செவிப்பேன் அதிகமாக செவிப்பேன். சோதனை செவிப்பேன். கவலையிலும் செவிப்பேன், கண்ணீரிலும் செவிப்பேன், துன்பத்திலும் செவிப்பேன், துயரத்திலும் செவிப்பேன். லாபத்திலும் செழிப்பேன், நஷ்டத்திலும் செழிப்பேன், சுகத்திலும் செழிப்பேன், தோழியிலும் செழிப்பேன். அம்மா அதை சளி குடிச்சு அதே காய்ச்ச இருந்தா என்னால ஒன்றும் செய்யப்பட்ட இருந்தாலும் சகோதர சாந்திக்கு நான் செய்ய வேண்டிய சாப்பாடை செய்து முடிச்சேன். நான் சொல்ல வேண்டிய சிறப்பை சொல்லி முடிச்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி போல செவிக்கணும், அப்பதான் நீ தவிக்க முடியும். சோதனை உட்படாம விசாரத்தை தவிக்க முடியும். ராத்திரி போல ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும். ராத்திரி போல ஆண்டுடைய நற்கடிக்கிறாரை உட்காரணும். இரவு பகல துதிக்கணும். அப்பொழுதுதான் நீ ஆண்டவருடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ முடியும். நீ மோசத்துக்குள்ள போக முடியும். பேசுறோம் படிக்கணும், 118 படிக்கணும், 121 படிக்கணும், கையில ராத்திரி போல படிக்கணும். அடுத்த வாரத்தை கோயிலுக்கு வரது எல்லா கையில என்ன இருக்கணும்? கையில் இருக்கணும், சோப்பா இருக்கணும். அடுத்த சோப்பா இந்திரி கண்டிப்பா இருக்கணும். வாயில துணி இருக்கணும். துணிச்சுட்டே இருக்கணும். என்ன துணிங்க? இயேசுவை அனுசிக்கிறேன், ஆன்மாக்கள் இருக்கிறது. இயேசு ரத்தம் அறியவார்கள். 53 பரிசுத்த நன்மை வாங்கினோன்னே 53 பரிசுத்தர், 53 இயேசு பரிசுத்த ஆன்மாக்கள் இருக்கிறது. 53 இயேசு ரத்தத்தை அறியவார்கள். 53 மூவர் கடவுள். இதை சொல்லி முடிச்சுட்டு தான் நீ கோயிலுக்கு வெளியே போகும். பூசை முடித்தால் உட்கார்ந்து உள்ளத்தில் வந்த இயேசு பூசிட்டு போகும்போது குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டு, உன் தொழிலே ஆசீர்வாதம் உண்டு, உன் பிள்ளைகளிலே ஆசீர்வாதம் உண்டு, உன் வயதிலே ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறோம் பேசுறோம். பாஸ்டர் நடக்கிறீங்களா? பாஸ்டர் நடக்கிறீங்களா? சில பேர் பிடிக்கிறத பார்த்தா வாங்கி பண்ணாத மாதிரி உங்களுக்கு விசாசியமா இருக்கீங்க. 5 வயசுல செஞ்ச பாவம், 10 வயசுல செஞ்ச பாவம் நினைச்சுப்பாருங்க. கெட்ட பையனை பார்த்தது, பொய் சொன்னது, விசாசியோடைய பாவத்தை வெளிக்காட்டிருக்கான். நீ நல்லபடியா நினைச்சிருப்பா. ஒரு படத்தை பார்க்க வச்சு உன் உடம்பை தவற பயன்படுத்த வச்சிருப்பான். இன்னும் நீ கவனமா இருக்கணும். விசாசியை ஏமாத்தி அடிச்சான், இன்னும் நான் கவனமா இருக்கேன், இன்னும் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். கெட்ட படையில வெறுத்துருவி, கெட்ட படையில வெறுத்துருவி, கெட்ட படையில பார்க்க மாட்டேன். ஏன் கேட்டா யாரெல்லாம் கெட்ட காரியம் செய்யறாங்களோ அவங்க மனசுக்குள்ள போக முடியாது. இதை மட்டும் நான் சொல்லிட்டு போய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரே ஒரு காரியம் ஆன்சர் அப்படிங்கிற புரிதலை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் போவேன். இருக்கிறவங்க பாவம் செய்ய தயவு செய்து ஒவ்வொருத்தரா போயிருங்க. நீங்க குறிப்பிட்டு காத்திருக்காங்க, இந்த ஒரு உட்காந்துருக்காங்க. பாவசனம் எல்லா பாவசனம் பண்ணி ஆகும். அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் சுகமாயிடும், உடனே சுகமாயிடும். பாவசனம் பண்ணிட்டாவே அந்த பாதம் கூட கட்டி நல்லா போச்சு. பாவசனம் பண்ணோன்னா ரத்தம் கெட்டு போய்விட்டது. பாவசனம் பண்ணது பாடு ஒரு பையனுக்கு நல்ல செய்தி சுகமானது, காய்ச்சல். அது இல்லையா?
ஒரு அரசா இவர் படிப்பு கவனம் செலுத்துகிறவங்க விளையாட்டுகளை போல் சிறுபிள்ளைகளாக நடந்தார். ஒரு இரவு ஒரு கனவு கண்டார். அவர் கனவு பொருளான காட்டுப்பாதை நடந்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் சததி நிறைந்த ஒரு குளத்தில் இறங்கிவிட்டார். சததி அவரை இருந்ததால் அமிழத் தொடங்கினார். அருகாமை அழகிய ஒரு பாதை காணப்பட்டது. அழகிய பெண்கள் இந்த பாதை கண்டார். பெண்கள் அனைவரும் மாசு மறுபற்ற பின்னாடி கருத்திருந்தனர். அவரை ஒருத்தி அவருடைய அரசு கூட இருந்தார். யாரு? மாதா. பெண்களிடையே இறந்த தன் தாயை கண்டார். யாரு? அஸ்கார் இறந்து போன அம்மாவை பார்க்கிறார். உடனே அவர் ஆசையுடன் ஓடி தாயை அரவணைக்கு குதித்தார். ஆனால் சதவி வீச்சு பிடிபட முடியவில்லை. அரசு போன்ற பெண் மரியா மாதா அவரை நோக்கி, மகனே, உன் அம்மாவிடம் வர விரும்புகிறாயா என்றார். இவர் ஆம் என்பதும், நீ எங்களிடம் வர விரும்பினால் நீ எங்களிடம் வர விரும்பினால் தவறான செயல்களை விட்டுவிட வேண்டும். மோட்சத்துக்குள்ள வரணும் மாதா சொன்னாங்க. நீ எங்கிட்ட மோட்சத்துக்குள்ள வரணும்னு சொன்னா இதை தவறான செயல்களை விட்டுவிட வேண்டும். குறும்புத்தனம் உருவாது. ஏனெனில் பாவமான அனைத்தையும் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பாவமான அனைத்தையும் நாங்கள் இருக்கிறோம். சொல்லுங்க சகோதரர், பாவமான அனைத்தையும் நாங்கள் இருக்கிறோம். யார் சொல்றா? அம்மா மாதா சொல்றாங்க. பாவமான அனைத்தையும் நாங்கள் இருக்கிறோம். பாவத்தின் இன்பம் காண்கிறவன் எங்களை அணுக முடியாது. சொல்லுங்க, பாவத்தின் இன்பம் காண்கிறவன் எங்களை அணுக முடியாது. மதுபானத்தில் இன்பம் காண்கிறவன், விபச்சாரத்தில் இன்பம் காண்கிறவன், கெட்ட பழக்கத்தில் இன்பம் காண்கிறவன், அபாசனத்தில் இன்பம் காண்கிறவன், பொய் சொல்றது, கெட்டாத பேசுறது, வேற காரியங்களை பேய் காரியங்களை பார்க்கிறவன் அவங்க அணுகவே முடியாது. பாவத்தை இன்பம் காண்கிறவன் எங்களை அணுக முடியாது என்றார். இந்த கனவு சிறுவன் அஸ்காருடைய மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றிலிருந்து நல்லவனாக வாழத் தொடங்கினார். உருவானார், பேராயரானார். இன்றைக்கு புனிதராக பிப்ரவரி 3ஆம் தேதி அஸ்கார் என்ற புனிதராக உலகம் முழுவதும் வணக்கம் செலுத்தப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கத்தோலிக்க திருச்சபை சொல்லுது, மூவர் கடவுளுக்கு ஆராதனை. சபைக்காரங்க யாராவது கேட்டா பதில் சொல்லுங்க. மூவர் கடவுளுக்கு ஆராதனை எப்படி சொல்லுங்க? தேவதாய்க்கு மேலான வணக்கம், புனிதர்களுக்கு வணக்கம். இதுதான் மாதாவுக்கு மேலான வணக்கம். கடவுளின் தாய் புனிதர்கள் அவர்கள் புனிதம் வாழ்ந்திருக்காங்க. ஆண்டவருடைய வணக்கம். கடவுளுக்கு வேண்டியது மூவர் கடவுளுக்கு வேண்டியது ஆராதனை. அதனால வரப்போத கோயிலுக்கு முதல்ல யார் வரணும்? யார் வரணும்? யார் வரணும்? நேரம் ஏசப்பட்டது வரணும். அக்கண்டதான் முகப்படுத்த ஆராதிக்கலாம். நடுப்புச்சியா முகமுறை ஆண்டவரை என்றாலும் விடுவோம். நடுப்புச்சியில உருவான அப்பத்தை உடலை இருந்ததுமே ஆண்டவரை என்றாலும் மாசுவது முகமுறை ஆராதிக்கலாம். நடுப்புச்சியில அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் அன்புனா மாறாடுறது, நம்ம நேரம் அன்புடியா இருப்பது. இயேசுவில மாறாயில அன்பே இல்லை. முதல் மரியாதை இயேசுதான், நட்போட ஆண்டவர் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கடவுளுக்கு ஆராதனை. கடவுளை பெற்றெடுத்ததால் மாதாவுக்கு மேலான வணக்கம், புனிதர்களுக்கு வணக்கம். சிறுவங்கள் பேர் சிலை வைப்பாங்க. நல்லா கேட்குறீங்க. நீங்க சிலைக்கு போறீங்க, சபை சொன்னா சிறுவங்கள் பேர் சிலை வைப்பாங்க. நம்ம வணங்குறது புனிதர்களை கொடுத்துக்கிறோம், மாதா கொடுத்துக்கிறோம், சிறுவங்களை வழிகளை கொடுத்து வச்சிருக்கோம். சரி, வேற மற்றவங்க ஒப்புறாங்க. கடவுளை இயேசு வந்தாங்க, ஒரு பாம்பை கொடுக்குறான், சூரியன் கொடுக்குறான், வெள்ளம் கொடுக்குறான், அதுதான் சிலை வைப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபை உள்ளவர்கள் செய்வது சிறுவ வணக்கம். சிறுவத்து மையா மாதத்துக்கு கணிவு வச்சிருக்காங்க. மக்கள் யாரும் சதையா மாற்றி காட்டிருக்காரு. குழந்தைய முகத்தை காட்டிருக்காரு, உள்படி முகத்தை காட்டிருக்காரு. உலகத்தில் எத்தனை புதுவை நடந்திருக்கிறது. அன்றைய வேளாங்கண்ணிக்கு அந்த ஆரோக்கியமான சிறுவத்துக்கு மேல குழந்தையை காட்சி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுவ வணக்கம் வேறு, சிறை வைப்பாளர். கத்தோலிக்க திருச்சபை நாம் செய்வது சிறுவ வணக்கம். சிறை வைப்பாளர் அல்ல, பொருளாசைக்கு ஈடான சிறை வைப்பார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை புதுசைக்கு வராம நீ டிவியை பார்த்துருந்தா அந்த டிவியோட சிலையா மாறுது. ஞாயிற்றுக்கிழமை புதுசைக்கு நீ போகணும், கண்டிப்பா முன்னாடியே போகணும். கடவுளுக்கு பயந்து நீ ஞாயிற்றுக்கிழமை புதுசைக்கு போகாம அங்க போய் சம்பாதிக்கிறதுக்கு போன வயக்காட்டத்தை எழுதி வேலை பார்த்தா அந்த வயல் அந்த வேலை உனக்கு சிலையா மாறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை புதுசைக்கு வராம நீ வேலை பார்க்க பணம் சம்பாதிக்க அந்த வேலை அந்த பணம் உனக்கு சிலையா மாறுகிறது. பொருளாசைக்கு ஈடான சிலை வைப்பாரு. கடவுளுக்குரிய கடவுளை கொடுக்காம பணத்துக்கும் மனுஷனுக்கு நீ கொடுத்தினா நீ சிலையை கொடுக்கிற தண்டனை உண்டு. அல்லேலூயா.
Praise the Lord. இயேசுவுக்கு மாதாவுக்கு கொடுத்தது இயேசு புனிதர்களுக்கு கொடுத்தது தேவையானது. சிலுவை வணக்கம் வேறு, சிலுவை வழிபாடு வேறு. சிலுவை வணக்கம் பாப்பாடு இருக்கக்கூடிய இடத்துல நிறைய புனிதர்களுடைய சிலுவைகள் உண்டு. அந்த கத்தோலிக்க திருச்சபைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இன்னைக்கு கொண்டு சிலுவைக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். அதனால இருக்கப்பட்ட இடங்களாக ரத்தமண்ணா மாதிரி இருக்குது. அந்த மண்ணை பூசுவதே சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வலது காய் நான் சொன்னா இந்த காய் போட்டு அல்லாஹ்வுக்கு கேஸ் விட்டுங்க. என்ன போய் அல்லாஹ்வுக்கு புரா அல்லாஹ்வுக்கு வேணா 3 பக்கம் மடச்சிருக்கு. 3 பக்கம் மடைக்கிறது வரலாறு ஈஸ்வரர் வந்து அந்த காலத்துல அல்லேலூயா பிரைஸ்லோ அல்லாஹ்வுக்கு தைரியப்படுத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு வெற்றிகொண்ட ராமநாதபுரி சேர்ந்து அரசுடைய அந்த வம்சத்தை வந்த நிறைவேறு அந்த அல்லாஹ்வுக்கு வயசு வரும்போது செத்துறாங்க. அந்த அரசுக்கு போய் ஓய்வுல போய் போய் பாவம் கேட்டு எங்க மனசுக்கு சொல்லி அல்லாஹ்வுக்கு பீட்டர் ஜான் இப்படிலாம் வந்து பேரை வச்சு திட்டோ அல்லாஹ்வுக்கு பேரை வச்சு அந்த அரசுக்கு வச்ச தான் அந்த சாவு நீக்கியது. அல்லேலூயா இது வரலாறு பிரைஸ்லோ எத்தனை புனிதர்களுடைய அழியாமை சமுதாயடைய 40 வருஷமா அழியல அறிவியலாளர்களுடைய 150 வருஷம் அழியல அது பியோ 5000 புனிதர்களுடைய இன்னைக்கு பிரஷா இருக்கு ஆல பயப்படுவை காட்சி கொடுத்த பெண்களுடைய 150 ஆண்டுகளாக இன்றைக்கு அப்படி இல்லாத வீடியோட இரண்டாவது பிரஷா இருக்கு புனிதர்களாய் வாங்கக்கூடிய உடலை இன்றைக்கு அழியாமை கத்தோலிக்க திருச்சபை வேற எந்த சபையிலும் வேற எந்த மதத்திலும் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் எவ்வளவு பரிசுத்தமாகலாம் எவ்வளவு பரிசுத்தமாகலாம் எவ்வளவு பைபிள் படிக்கணும் எவ்வளவு துதிக்கணும் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் திருப்பதிக்கு செல்லணும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் தானதர்மம் நிறைய செய்யணும் நிறைய பேருக்கு தானதர்மம் செய்யணும் உணவு கொடுத்தாய் உடை கொடுத்தாய் கவனித்திருக்கிற வீட்டில் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் நடத்தி கொடுக்கணும் ஏழைகளை பார்த்து இயேசுவை பார்த்து சேலை பேசி போர்வை எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆண்டவர் அந்த தானதர்மமே ஜெபம் தவம் தர்மம் தியாகம் செய்து தர்மம் செய்யணும் பட்னிகளுக்கு தர்மம் செய்யணும் நோன்பு போட காசை நம்ம சாப்பிடக்கூடாது அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அந்த நோன்பு காசை அல்லேலூயா பிரைஸ்லா இயேசுவுக்கு நிறைய வாழ்க்கை அப்ப ஜெபம் தவம் தர்மம் யோசிக்கிட்டே இருக்கிறது பாசனாக தேவ மகிழ்ச்சிங்க தயவு செய்து எல்லாரும் பண்ணிடணும் எல்லாரும் யோசிச்சு பாருங்க என்னென்ன பாவம் செய்து நிறைய பாவம் இருந்து போய் சொல்லுங்க 51வது திருப்பலகை அமைதியாக ஒரு தகவல் வச்சு எது வாசிங்க நான் போய் உட்காரேன் வரவங்க எல்லாரும் வந்துருங்க மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க யோசிக்கிட்டே ஆண்டவர் பார்த்து ஆராதிங்க ஆண்டவர் மகிழ்ச்சியோடு போய் பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் உயிரோடு இருக்கிறார் ஆராய்ச்சிட்டே இருங்க கையில் சவால் எடுத்துங்க கையில் சவால் எடுத்துங்க நீங்க பாசன மணி வந்தவங்க சவால் எடுத்து 50 பரிசுத்தர் ஆண்டவராக துதிக்க 50 கொடுக்கிற இயேசு பரிசு அன்பு செய்து ஆனாவே சொல்லுங்க 50 இயேசு செய்யும் நன்றி பாடல் சொல்லுங்க 50 ஒவ்வொரு கடவுளை நன்றி சொல்லுங்க 50 கடவுளால் இல்லாது ஒன்றுமில்லை அல்லேலூயா பேசலாம் நம்ம என்ன சொல்றீங்க சோமாரி எடுத்து கொடுக்கணும் சோமாரி கொடுத்த பரிசெல்லாம் உள்ள ஓடிடும் சோமாரி கொடுத்த வியாதியில உள்ள ஓடிடும் சோமாரி கொடுத்த உனக்கு எல்லா துன்பங்களும் உள்ள ஓடிடும் அல்லேலூயா பேசலாம் பிரபலமானவங்க சாப்பிட்டு போய் 3 மணிக்கு நற்கடி மேல வந்து சிரிக்க ஆரம்பிச்சுவாங்க ஆப்ஷன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க சாப்பிட பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு நாளைக்கு 4 சாப்பாடு பண்ணணும் அது 2 சாப்பாடு நடக்க சொல்லணும் ஒரு சாப்பாடு 20 நிமிஷம் 2 சாப்பாடு 4 நிமிஷம் யாரும் 40 நிமிஷம் லேட் நடக்கிறாங்க அவங்களுக்கு பிரஷர் வராது சுகர் வராது உடம்பு கலக்கல இருக்கும் அதனால 4 சாப்பாடு பண்ணணும் 2 சாப்பாடு நடக்க சொல்லணும் மொட்டை மாடியிலையும் வீட்டுக்குள்ளேயும் ஹோட்டலையும் போய் ஆரம்பிச்சிடணும் 2 சாப்பாடு நடக்க வச்சிடணும் அப்படி நடக்கிறவங்களுக்கு சுகர் பிரஷர் வரவே வராது அல்லேலூயா பேசலாம் இயேசுவுக்கு அறியமாக ஆடைக்கு போடுற மாதிரி அத்தானை கொடுப்பதன் மாதிரி ஆடைக்கு போடுற மாதிரி அசனை கொடுப்பதன் மாதிரி வாக்கி போடுற மாதிரி சோமாரி செய்வது மாதிரி அல்லேலூயா இயேசுவுக்கு அறியமாக டிவி முன்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்ற சுகர் பூரா சுகரா மாறும் போட்ட எண்ணெய் பூரா கொழுப்பா மாறும் ஆஸ்பத்திரிக்கு காசு போயிடும் டிவி பெட்டிக்கு மேலே உட்காருவாங்க இதே நற்கடி பெட்டிக்கு மேலே உட்காருங்க டிவி பெட்டியா டிவி நற்கடி பெட்டியா கடைசியில் சவ பெட்டியா டிவி பெட்டியா டிவி நற்கடி பெட்டியா கடைசியில் சவ பெட்டியா டிவி பெட்டிக்கு மேலே உட்காருவாங்க டிவி நற்கடி பெட்டிக்கு மேலே உட்கார்ந்தா ஆசீர்வாதம் அல்லேலூயா பேசலாம் ஒரு கடற்கரையில் ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை
அதை சொன்னாலும் பால் வந்து சொன்னாங்க. பால் சோப்பனாலே சரியா போச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் சேர்ந்து வீட்டுக்காரர் போன் பண்றாரு. பாரு என் மனைவி சொல்லப்பட்ட உங்களோட வந்திருக்கணும். பால் சொன்னாரு, நான் பிஷப்போட மீட்டிங்ல இருக்கேன், நான் வர முடியாது வாய்ப்பிட்டேன். ஒன்று செய்யுங்க, உங்க ஊர்ல உள்ள நான் ஆண்டவர் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்க ஊருக்கு நான் பூசி வரதை பார்ப்பேன் அப்படின்னு வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் சேர்ந்து அந்த ஊருக்கு அதை பூசிட்டு போனார். பழமொழி பக்கத்துல அந்த பிள்ளை கூப்பிட்டாரு, சிவானிமா எப்படி இருக்கியா, அதை நீங்க சொன்னீங்க நக்கன் ஆண்டவருக்கு மேல உட்காந்து சொல்லி சொன்னீங்க, ஜோம் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டா சரியா போச்சு. ஆண்டவர் ஊழியக்காரர் குடும்பங்களையாக அவர் அற்புதம் செய்கிறார். பல நேரங்களில் நக்கனுக்கு மேல உட்கார போது நக்கனுக்கு இயேசு அந்த ஒளிகளை அவர் முன்னால் உட்காரக்கூடிய அவருக்கு முன்பாக அற்புதங்களை தன் ஒளியால் அவரை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை நக்கனை சந்திக்கிறோம். பழைய போராட்ட 2ஆம் சாப்பாடு ஒரு நாளைக்கு பெரிய புதிய படைக்கலாம் சொல்லி ஒரு புத்தகத்தை படிச்சு ஒரு நாளைக்கு 60 தடவைக்கு மேல நக்கனை சந்திப்பாராம். 2ஆம் சாப்பாடு போராட்டம் யார் நக்கனையை அடிக்கடி சந்திக்கிறாங்களோ அவர்களுக்கு சாசம் அனுப்புவான். யார் அடிக்கடி நக்கனை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு வர கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுகிறார். அது வரையும் ஒரு நாளைக்கு 3 நேரம் நக்கனை சந்திச்சு போயிடும். காலையில் போட்டு நீங்க வரணும், கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வந்து நக்கன் ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். அதே 3 மணிக்கு நக்கன் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து செபிச்சிடணும். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து செபிக்கணும். அது ஆசீர்வாதம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட கூட்டத்தை வரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசு செபிச்சா அது நல்லதா இருக்கும். அது எதையும் பேசணும். பேசுறது நிறைய வாழ்க்கை அவசியம் எல்லாரும் பண்ணிருங்க. சிறு சில பாருங்க, சொல்லுங்க, குற்ற உணர்வு போவோம், பய உணர்வு போவோம், ஆசீர்வாதமாக இருக்கும். 51 அமைதியாக வாசிப்போம். மற்றவங்க சொல்லுங்க, சும்மாவே இருக்காங்க, குளிச்சுட்டே இருங்க. முக்கியமாக ஆண்கள் எல்லா கையிலும் ஜாபால் ஆகிடுங்க. கருத்தில் ஜாபால் இருக்கணும், எப்பவும் ஜாபால் செய்யணும். அதனால ஜாபால் தான் எங்கேயாவது ஆயுதம். எல்லா கையிலும் ஜாபால் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி 3 ஜாபால் செஞ்சு போங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க, ரசிகங்களை பார்ப்பீங்க. நான் சொன்னேன் 5 ஜாபால் செஞ்ச ஒரு அம்மாவுக்கு 540 நாள் இருந்துச்சு. எனக்கு தெரியும், ஒரு மாசாட்சியமாக அந்த அம்மாவுக்கு சுகர் 540. நாம சொல்ற பெற்றதனும் அதுக்கப்புறம் மாத சாப்பிடும். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேரம் வந்து 53 ஜாபால் 5 ஜாபால் பண்ணியிருக்காங்க. 540 சுகர் 340 நாள் வந்துச்சு. பார்த்துட்டு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கை சுகர் மாற்றி கொடுக்காம இவ்வளவு நாள் வரும் வந்துச்சு. காரணம் மாதா செஞ்சாங்க. ஜோபாலிக்கு அவரோட வேலை இருக்கு. அது பேசணும். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேருக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசுட்டவராய் விளங்குகின்றேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாக்கினாள். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியறலும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியறலும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மதி ஒளியும் கனிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிப்புறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும்.
உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாம் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரை, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எருபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உலகத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவேன். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமென். அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதவி சென்றேன். நான் கிட்டவிழ்ந்து ஓடி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதவி சென்றேன். நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் நீருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் நீருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில்
சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமின்றி அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈசதையா சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமின்றி அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈசதையா நேரத்தில் இயேசு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். உடைய ஆத்மா எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவை நாட்களிலே பாவ சங்கீதம் செய்வதிலே நாம் அதிகமான ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். அடிக்கடி பாவ சங்கீதம் செய்ய வேண்டும். நினைச்சு பார்க்கணும், என்னென்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஒரு நல்ல பாவ சங்கீதம் அடிக்கடி செய்ய போல நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். அவை இன்றைக்கு இன்னும் பாவசனம் செய்யாதவங்க யோசிப்பாங்க. நல்ல ஒரு பாவசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எனவே இந்த இடத்துல எல்லோரும் நாங்கள் இருப்போம். மாண்டிய கீதத்தை பாடுவோம். உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு செலுத்தி உமது திருவுடல் திருத்தமாயவற்றின் பலனை நீதி பலனை எல்லாம் நடுவை கருபுரியும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா இதோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ளத்தின் சுடரை வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ளத்தின் சுடரை வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. திருப்பணி கருத்துக்கள் கலை சேவரார் குடும்பத்தினர், ரோஸ் கில்பர்ட் குடும்பத்தினர், ரோஸ் கில்பர்ட் ஜோ கிறிஸ்டி குடும்பத்தினர், கல்லறிஞர் அமன்ராஜ் ஆரோக்கியமணி குடும்பத்தினர், அருளான அன்பிய குடும்பத்தினர், மோட்சம் டெல்லி குடும்பத்தினர், சதியாறு ஆரோக்கியம் எஸ்டர் குடும்பத்தினர், ஸ்டாஸ்டாஸ் நிறுவனங்களை குடும்பத்தினர், திருவெளி சேகரன் குடும்பத்தினர், சூரியன்கோட்டை வேதமுத்து நேரி குடும்பத்தினர், சூரியன்கோட்டை ஜான் சாரல் குடும்பத்தினர், லூக் சேவியர் ஜேசிபி நேரி குடும்பத்தினர், திருவெளி பால்வனன் டேப் ரீட்டா குடும்பத்தினர், திருவெளி அசோக்குமார் செல்வி குடும்பத்தினர், திருவெளி ஜோசப் பெப்பி குடும்பத்தினர், சூரியன்கோட்டை குலதேசாமி ஜெயராமி குடும்பத்தினர், ஆனந்தூர் எட்வர்ட் ராணி குடும்பத்தினர், கல்லடியில் கோபி சாணி குடும்பத்தினர், சூரியன்கோட்டை பிரசாத் குடும்பத்தினர், சூரியன்கோட்டை அல்போன்ஸ் அல்வர்ஸ் குடும்பத்தினர், கல்லடியில் லோனா ஜெயஸ்ரீ குடும்பத்தினர், திருவெளி ஞானபிரகாசம் சூசேவி குடும்பத்தினர், திருவெளி சேவிராஜ் சரஸ்தியம்மான் குடும்பத்தினர், திருவெளி ஞானசேகரராஜ் செல்வி குடும்பத்தினர், கல்லடியில் ஆரோக்கியம் பாப்பா குடும்பத்தினர், கல்லடியில் புஷ்பராஜ் ஞான சௌதி குடும்பத்தினர், கல்லடியில் அலைக்ஸ் பவுலி குடும்பத்தினர், அந்தோணி செல்வழி குடும்பத்தினர், பிரபு செல்வி குடும்பத்தினர், இருதயராஜ் பாப்பா குடும்பத்தினர், இவருடைய கருத்துக்களுக்காகவும் மேலும் இந்த திருப்பணி கருத்து செய்து கொண்டுள்ள குடும்பங்களில் இறைவன் செய்த அனைத்து நன்றிகளுக்காகவும் குடும்பங்களில் தேவ ஆசிரியர் கிடைக்கும்படியாகவும் குடும்பங்களில் அமைதி சமாதானம் கிடைக்கிறவும் குடும்பங்களில் தேவ அடைத்தல் நிலைத்திருக்கவும் இவர்களுடைய தொழில் வளர்ச்சி அடையவும் குடும்பங்களில் மரணமடைந்த அனைத்து ஆன்மா எதிர்பார்ச்சிக்காகவும் குடும்பங்களில் நினைத்த காரியம் அனுகூலமாகவும் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளரவும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் உடல் சுகத்துடன் இருக்கவும் சுக பிரசவம் கிடைக்கவும் அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும் திருமண காரியங்கள் நடக்கவும் பாதர் ஐமன் அவருடைய ஆன்மா எதிர்பார்ப்புக்காகவும் நம்முடைய அனைவரும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பணியை ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, திருப்பணி பூசை தான் இந்த உலகத்தில் மிக நேரான பூசை படிப்போம். பாக்கிய செல்வம் உயிர் நிறைய பங்குகளை குத்தி கொடுத்தாலும் திருப்பணிக்கு ஈடுநிலை அன்னை தேவசா சொல்லுவாங்க. ஒரு திருப்பணி ஒவ்வொன்றும் போல இதுதான் என்னுடைய முதல் திருப்பணி, இதுதான் என்னுடைய கடைசி திருப்பணி, இதுதான் என்னுடைய ஒரே திருப்பணி என்பது போல ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. தேவி அவர்கள் அன்னை தேவசா திருப்பணி பூசை ஒப்புக்கொள்ளும் போது
ஃபுல்லாக முக்காடு போட்டு கையை போட்டு சமரசிவரை பயப்பட்டு போட்டுருப்பான். யாருக்குள்ளே சட்டப்படமாக கொடுத்தாலும் என்ன நடந்தாலும் அதான் காப்பவே மாட்டாங்க. ரொம்ப பயபக்தியாக கொடுப்பாங்க. ஏனென்றால் இது கடவுளுடைய திருப்பலி, கடவுளை பணியாகக்கூடிய பணி. அப்படி திருப்பலியை கொடுக்கும்போது நமக்கு நிறைய அதிசயங்கள் நடைபெறும். என் இதயம் உங்களிடம் கூறியது, உமது முகத்தை தேடினேன், உமது முகத்தை பார்க்க விரும்பினேன். ஆண்டவரே, உமது முகத்தை எதிர்த்து திருப்பிக் கொள்ளாதீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகள், நாம் திருமணிக்கு நிறைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை இணைச்சு மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அறிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்று தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் நாங்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் மொழியை நிறைவேற்றி திருவிழமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உங்களை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாகி ஞாயிற்றுக்கிழமை என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருள் ஊற்றை எம்மை புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருகிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அனைவரும் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ளும் தலைவிருப்பமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல் அன்பு இறைவா, தண்ணீர் வழங்க அது உட்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எலிசா வழியாக பேசி உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியிருக்கிற உண்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி ரசிக்கிறார். உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருவாளர்களுக்காக செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்க திருவிழம் கொண்டீரே. அவ்வழியா நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது ஆட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய உண்மை நாங்கள் மன்றாடுகிறோம்.
எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்களுக்கான மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். மனிதராய் வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். மனிதராய் வாழுங்கள். மாசது பொன்மனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். மாசது பொன்மனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். பொதிமாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதர் அவன் புனிதன். மனிதர் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். மனிதராய் வாழுங்கள். இரண்டாம் வசனம். கடவுள் தம் சொந்த மகனுக்கென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைத்திரு வசனங்கள் 31 34 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? நம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை தம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் சேர்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக கருத்து பேசுகின்றார் அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2-10 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் இழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியென ஒளி வீசினர். அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரவி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிலையிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர் மாநிலவர் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களின் வார்த்தையை அப்படியே மனத்தில் இருந்து இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா எங்கள் மெய்ப்பொருளாமே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எங்கள் பழமை விட உங்கள் அருளினை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எங்கள் பழமை விட உங்கள் அருளினை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எங்கள் மெய்ப்பொருளாமே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொள்ளுமையும் பெருவது போல் எங்கள் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொள்ளுமையும் பெருவது போல் எங்கள் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளமதை நிறைத்திடவே நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலிடும். கையளிக்கின்றேன் இறைவா எங்கள் மெய்ப்பொருளாமே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய மாலையை பாடி எல்லாம் வல்ல கடவுளுக்கு ஏற்றவாறுகளை மன்றாடுங்கள். ஆண்டவர் அவருடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உலக இறைவனின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பறிபொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உண்மையில் நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமே பட்சத்திலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றை மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றை மேன்மேலும் மனதை செலுத்துவார் எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வாழ்ந்தர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுடைய புகழ்ந்தேத்தி மொழி வேண்டி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆமையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயற்சிக்கிறோம். இவ்வாறு திரு உடல் ரத்தமாக எங்கள் செய்வதை மாறுபடலாம். அவர் பார்வையுடன் விழுந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி